சமீபத்தில் ஒன்றிய அரசு தாக்கல் செஞ்ச பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு என்று எந்த ஒரு திட்டமும் தீட்டல. சொல்ல போனா ₹1 கூட காசு ஒதுக்கல. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு கூட பெயர் கூட நம்முடைய மாநிலத்தை பெயரை கூட ஒரு முறை கூட உச்சரிக்கப்படவில்லை, பட்ஜெட் உரையில் இடம்பெறவில்லை. அது மட்டுமல்ல, சென்ற டிசம்பர் மாதம் தமிழ்நாட்டில் சென்னை மாவட்டம் பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுச்சு. செங்கல் புயல் பாதிப்பிற்கு 6675 கோடி ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிவாரணமாக கொடுக்கணும்னு ஒன்றிய அரசு கிட்ட வலியுறுத்தி கேட்டார்கள். ஆனால் ஒன்றிய அரசு நமக்கு கொடுத்த நிதி எவ்வளவு? வெறும் 950 கோடி ரூபாய் மட்டும்தான் தந்துச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு SDRF ஃபண்ட். ஒவ்வொரு ஆண்டும் ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதி, மழை பெஞ்சாலும் பெய்யாட்டி கொடுக்க வேண்டிய நிதி, ஒன்றிய அரசு தன்னுடைய கஜானாவிலிருந்து ஒரு பைசா கூட நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கவில்லை. இப்பொழுது இந்தியை ஏற்காத காரணத்தால தமிழ்நாட்டுடைய கல்வித்துறைக்கு, பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய 2190 கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு அதை பிரிச்சு கொடுத்திருக்கு. அதோட ஒருபடி மேல போய் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கான அந்த நிதியை தர முடியும்னு வெளிப்படையாகவே ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிரட்டி இருக்கிறார். நாங்க ஒன்னும் ஏற்கனவே சொன்னதுதான், அதை மீண்டும் சொல்றேன். நாங்க ஒன்னும் உங்க அப்பா காசை கேட்கல. கேட்கிற மாதிரி கேட்டாதான் அவங்க காதுல விழும். நாங்க ஒன்னும் உங்ககிட்ட பிச்சையோ கடனோ கேட்கல. தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள், அவங்களுடைய பெற்றோர்கள் கட்டின வரி பணத்தில் தான் எங்களுடைய உரிமையை தான் நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு சேர வேண்டிய நிதி உரிமையை தாங்கன்னு உரிமையோடு கேட்கிறோம். தமிழ்நாட்டுக்கு நியாயமா கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு கேட்கிறோம். நீங்க கொடுக்கறத விட்டுட்டு இப்படியே மிரட்டிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் தமிழர்கள் நாங்க எங்களுக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கறது தெரியும். அந்த நிலைமைக்கு எங்களை தள்ளிவிட்டாதீங்க என்பதை மட்டும் இங்கே நான் எச்சரிக்கையாக கூறிக்கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.